ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு துணியே வர மாட்டேதுங்கக்கா, எனக்கு ஓரளவுக்கு தைக்க தெரியும், ஆனால் தைக்கிறதுக்கு துணி வர மாட்டேது அப்படிங்கிறதுக்கு தாங்க நான் வந்து நிறைய டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம டிப்ஸ் கொடுக்க போகிறோம். நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே உங்களை அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த சேனல் நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தால் போய் நம்ம பூங்குடிஸ் ஃபேமிலியில் வந்து சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதில் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் நம்ம என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் தைச்சு பழகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஒரு போர்டு, சின்னதாக ஒரு போர்டு வெளியே வச்சு, இது மாதிரி வந்து உங்களுக்கு தைக்க தெரியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு அளவுக்கு தான் தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய துணிகளை வந்து நீங்கள் நிறையா வாங்கி தைக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த கோர் அடிக்கிறது, சாரீ, அதை டாப்பு, நைட்டி, லுங்கி இதெல்லாம் வந்து ஓரம் அடித்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ளவுஸு, சுடிதார் தைக்கிறத விட இதில் வந்து அமௌண்ட் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய துணி தைச்சு தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டுட்டு நீங்கள் அக்கம் பக்கமெல்லாம் வந்து நீங்கள் பேசும்போது, இது மாதிரி நான் தைப்பேங்க்கா, தைக்க தெரியும், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். அதை கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் கொடுக்காட்டிங்க கூட ஒரு சிலர் வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கன்னு சொல்ல வேண்டாம், இன்ஃபார்ம் மாதிரி பண்ணுங்கள். அதாவது வந்து எனக்கு தைக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளேயே தைச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் போயிடும். அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிறது? அதனால் வந்து நீங்கள் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க. அதே போல் ஒரு போர்டு வைங்க. போர்டு வச்சுட்டு அது மூலிமா நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு துணி வரும். அதுபோல் அடுத்த டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து போட்காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் குரூப்பில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே போயிடுவாங்க. அதனால் போட்காஸ்ட்டுங்கிறத வந்து சிங்கிளாக அனுப்பிக்கலாம். இப்போ குரூப் இல்லாமல் வந்து சிங்கிளாக அனுப்பிக்கலாம். நீங்கள் குரூப் உங்களுக்கு குரூப்பாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிளாக அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு தனியாக உங்கள் இதுலேருந்து மெசேஜ் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன டிசைன் தைச்சாலும் சரி, என்ன ப்ளவுஸ் பேட்டர்ன், அதாவது சுடிதார் பேட்டர்ன் புதுசாக மாடலாக தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு போடும்போது அவங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி தைக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ வந்து அது மூலிமா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து தைக்கிறதுக்கு நிறையா வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெஸ்ட்டு டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு தைக்கிறதுக்கு துணி சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் டெய்லர், ஃபேமஸான டெய்லர் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை கடைகள் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட போய் இது மாதிரி வந்து அக்கா எனக்கு தைக்க தெரியும்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ரொம்ப வந்து நிறையா இருக்கும், துணி தைக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த சாரீ ஃபால்ஸு, சாரீ கோட் அடிக்கிறது, அப்புறம் சாரீ எம்மிங் பண்ணுறது, இது மாதிரி இல்லை நீங்கள் அங்கேயே போய் தைச்சி கொடுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா பக்கத்தில் டெய்லர் இருந்தால் வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட தைக்கலாம். இல்லை நீங்கள் அப்போ அங்கேயே போய் தைச்சி கொடுக்குறதா கூட நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். இதனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதில் வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு மேலேயும் கூட சம்பாதிக்கலாம், அது உங்களோட திறமை தான். அப்புறம் வந்து இதே மாதிரி டெய்லர்கிட்ட வந்து வைக்கிறதுக்கு, அப்புறம் காஜா பட்டன் வைக்கிறதுக்கு, பட்டனில் வைப்பாங்க இல்லையா, அது வைக்கிறதுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் வேலையில் வந்து நிறைய இருக்குது. எம்ப்ராய்டிங் போடுற விஷயம் இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு தானே நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து போய் சொல்லி அவங்கள்ட்ட வந்து துணி கேட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் தைச்சி கொடுங்க. அதுலேயுமே ஒரு நல்ல அமௌண்ட்டு ஒரு 1000 வரைக்குமே நீங்கள் சம்பாதிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியன் கிளாத்து, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கே கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு, ஆர்டர் மாதிரி பேஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் துணி நிறையா வாங்கி தைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இது மாதிரி வந்து யூனிஃபார்ம் துணியெல்லாம் வந்து தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க, கேட்பாங்க. இந்த மஞ்சள் பை, இந்த பையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.